குருவே சரணம். இந்த பதிவில் அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பிரபாவத்தினை பார்ப்போம். சர்வமூர்த்திக்கு நரசிம்ஹரை ஒடுக்கியதில் துணையாக நின்ற மாபெரும் சக்திகள் இரண்டு. ஒன்று பிரத்யங்கரா, மற்றொன்று சூலினி துர்கா. இந்த இரண்டு தேவிகளுமே சர்வருடைய இரண்டு இறக்கைகளாக இருப்பதாக ஐதீகம். அதில் பிரத்யங்கரா தேவியை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி எனப்படும் ஸ்வரூபம் மகாபத்ரகாளிதான். இவள் காளி ஸ்வரூபம் என்றால் மற்ற காளிகள் போல அல்லாமல் இவளுக்கு சிங்கமுகம் இருப்பதற்கு காரணம் என்ன என்று தோன்றலாம். அந்த காரணத்தினையும் பார்க்கலாம். சரபமூர்த்திக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் நடுவில் உக்கிரகமான சண்டை ஏற்பட்ட கதை அனைவருமே அறிவர். பிரபஞ்சமே நடுநடுங்கி போன இந்த சண்டையில் சிவபெருமான் சாளுவ பக்ஷியாக அவதாரம் செய்தார். உடனே நரசிம்மமூர்த்தி கண்டபேரண்ட பக்ஷியாகி அவருடன் யுத்தம் செய்தார். இந்த ரெண்டு பக்ஷிகளுமே பரம எதிரிகள். பேரண்ட பக்ஷியை பார்த்த உடனேயே சரபமூர்த்திக்கு மகா கோபம் உண்டாயிற்று. அந்த கோபமானது நெற்றிக்கண் வழியாக வெளிவந்து ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்தது. அவளே உக்ர பிரத்யங்கரா எனப்படும் பத்ரகாளி. இந்த காளிக்கு 1000 முகங்கள், அத்தனையும் சிங்க முகங்கள். ஏனென்றால் பயங்கரமான சக்தி உடைய நரசிம்மத்தை அடக்குவதற்கு அப்பேற்பட்ட தன்மையுடைய இன்னொரு மகா சக்தி தேவை இல்லையா? அதனாலேயே இத்தகைய தோற்றம் அம்பாளுக்கு உண்டாயிற்று. 2000 கரங்கள், கரிய உருவம், பெரிய சரீரம், சூலம், கபாலம், பாசம், டமருகம் முதலான ஆயுதங்களுடன் நீல நிற வஸ்திரம் தரித்தவளால் விஸ்வரூபமாக வியாபித்து உக்கிரகமாக இருந்தால் இந்த காளி. அதே உக்கிரகத்துடன் கண்டபேரண்ட பக்ஷியின் சக்தியை விழுங்கி அதை ஒன்றுமில்லாமல் அடக்கிவிட்டாள். இதை மகாஞானி உத்தம குருவாக இருந்த ஸ்ரீ உமாபதி சிவம் அவர்கள் தன்னுடைய குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தசசத வதன உக்ர பிரத்யங்கரா என்று அம்பாளை வர்ணித்து வருகிற இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கிடைக்கிற பலன் அதீதமானது. எப்பேற்பட்ட பயத்தையும் போக்க வல்லது. இப்படிப்பட்ட வல்லமை உடைய காளி தேவியானவள் அவதரித்த உடனேயே அவளை பலவிதமாக சோஸ்திரங்களை செய்து பாடி பரவினார்கள் 2 மகாரிஷிகள். அதில் ஒருவர் அங்கிரஸ், மற்றொருவர் பிரத்யங்கரஸ். இந்த 2 ரிஷிகளுடைய பெயர்களையும் இணைத்து பிரத்யங்கரா என்ற நாமகரணத்தை சூட்டினார்களாம் இந்த காளிக்கு. சிம்மமுகமாக இருந்த காளியானபடியால் தமிழில் சிம்ம கொற்றவை என்று இவளுக்கு பெயர். சிவபெருமானுடைய அதீதமான உக்கிரகத்தில் உருவானவள் என்பதால் உக்ரா என்றும் உக்ர பிரத்யங்கரா என்றும் நாமங்கள் ஏற்பட்டது. இந்த காளியால் உலக ஜீவர்களுக்கு பயம் கெடுதல் நீங்கி மங்களம் உண்டாயிற்று. சிவத்வேஷத்தினை ஒழிக்க உண்டான காளியானபடியால் இவளுக்கு பத்ரகாளி என்பது பெயர். பத்ரம் என்றால் மங்களம் என்று பொருள். மது கைடபர்களுக்கு அகங்காரத்தினை ஏற்படுத்திய மாயையாக விளங்கியவளும் இவளே. இந்த அகங்காரத்தினால்தான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று மகாவிஷ்ணுவையே கேட்கப் போய் உங்களை கொல்லும் வரம்தான் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சக்ராயுதத்தால் மது கைடபர்களை சம்ஹரித்தார் திருமால். அதே போல ராமாயணத்தில் இன்னொரு கதையும் உண்டு. இவளுடைய அனுக்கிரகம் கிடைத்துவிட்டால் இந்திரஜித்தை ராமலக்ஷ்மணர்களாலும் அழிக்க முடியாது என்பதை ஜாம்பவான் மூலம் தெரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் அந்த யாகம் நடக்காதபடி அழித்துவிட்டுதான் மறுவேளையை பார்த்தாராம். இதனால் ராமருக்கு ஜெயம் கிடைத்தது. இப்படியாக அதர்ம வழியில் நடப்பவர்களுடைய மனசில் மாயையாக புகுந்து அழிக்கக்கூடிய வல்லமை தன்மை உடையவள் இந்த காளி. எனவே இவளை உபாசனை செய்பவர்கள் தர்ம வழியில் நடப்பது மிகவும் முக்கியம். எந்த காரணத்தினால் பயம் ஏற்பட்டாலும் இவளுடைய நாமாவை சொன்னாலே போதும், உடனே ஓடி வந்து அபயம் தருவாள். இத்தகு குணங்களை உடைய பிரத்யங்கராவை முறையாக கொண்டாடினால் நாட்டிற்கும் ஜனங்களுக்கும் சத்ரு பயம் ஏற்படாது. ஈஸ்வரனின் குரோதத்திலிருந்து உதித்தபடியால் குரோத சம்பவாயை என்றும், சத்ருக்கள் யாருமே இல்லாதபடியால் நிஷ்குரோதா என்றும், ஜீவர்களுக்கு உண்டாகிற கோபம் என்கிற அற்ப குணத்தை அழிக்கிறபடியால் குரோத சமனி என்றும், இப்படியாக பல நிலைகளில் அனுகிரகம் செய்யக்கூடிய ருகத்ரூபி இந்த அன்னை. இந்த பிரத்யங்கராவின் நாமாவை சொல்லி நமஸ்கரித்தால் உலகத்திற்கு ஏற்படக்கூடிய ஆபத்தோ கெடுதலோ அச்சுறுத்தலோ அழிந்துவிடும் என்பது ஐதீகம். மனதார இவளுடைய நாமாவை சொல்லி பிரார்த்தித்து கொண்டால் போதும். பயத்தை போக்கி அபயம் தந்து ஆதரிக்கிற மகாசக்தி இந்த பிரத்யங்கரை. குருவே சரணம்.